அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கைய சகோதரர்களே, நேற்று தினம் உத்தரகாண்டில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய மழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் அத்தகைய அந்த பாதிப்பின் போது மனிதாபிமானமற்ற முறையில இவர்கள் நடந்து கொண்டு ஒரு புரோட்டா 250 ரூபாய்க்கு விற்று மனிதாபிமானத்தை சாகடித்த செய்திகளை நாம பார்த்தோம். உத்தரகாண்டில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ளத்தில் இருந்தது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதனையும் சேர்த்து செத்து மடிந்திருக்கின்றது என்ற செய்திகளை நேற்றைய தினம் நாம பார்த்தோம். அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை நேற்று மீட்பு படை அறிவித்திருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, இது போன்ற கொள்ளையடித்த சம்பவங்களையும் நாம சுட்டிக்காட்டினோம். இவ்வளவு சிரமத்தில் பிணக்குவியல்களுக்கு மத்தியில அங்கே ஓரஞ்சாரத்தில் ஒதுங்கியிருந்தவர்களிடத்துல கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு செயல், இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு வேலையை யார் செய்திருக்கின்றார்கள் என்பதை நேற்றைய தினம் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். யார் இந்த வேலையை செய்தது பெரும்பான்மையா என்று பார்த்தோமேயானால், அங்கே இருக்கக்கூடிய சிலர் யாரு, இங்கிருந்து யாத்திரிகர் போறாங்களா இல்லையா, கோதர்நாத் போறாங்க. போனா அங்கே போய் அங்கே உள்ள கடவுள்களை வழிபடுவதோடு சில மனிதர்களையும் வழிபடுகின்றார்கள். யார் அது அப்படின்னா, பாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாமியார்கள். அவர்களையும் இந்த யாத்திரியர்கள் வழிபடக்கூடிய ஒரு நிலை. யாரையெல்லாம் இந்த யாத்திரியர்கள் வழிபடுகின்றார்களோ அந்த பாபாக்கள் தான் இந்த கொள்ளையடிக்கிற வேலையை செய்திருக்கின்றார்கள், அந்த சாமியார்கள் தான் இந்த கொள்ளையடிக்கிற வேலையை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை நேற்றைய தினம் மீட்பு படை வெளியிட்டிருக்கின்றது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மீட்பு குழுவினர் ஒவ்வொரு ஆளையா கூட்டிட்டு போய் மீட்கிறாங்களா இல்லையா, அதுல வரிசையில் நிக்கக்கூடிய சாமியார்கள், அவங்க இடத்துல ஒரு 2 நாளா நோட்டம் பண்ணா அவர்கள் அளவுக்கு அதிகமான நகைகளை அணிந்து கொண்டு, வளையல்கள், செயின், யாரு சாமியாரு, சாமியாருனாலே முற்றும் துறந்தவர் தான். ஆனா முற்றும் துறந்தவர் முத்திக்கிட்டே போகுது நகைபகையெல்லாம். என்னடா இது, அளவுக்கு அதிகமாக நகைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்களே என்று ஒரு சந்தேகம் எழும்புகின்றது அங்கே உள்ள மீட்பு குழுவினருக்கு. அதோடு பார்த்தா வரிசையில் இருக்கக்கூடிய சாமியார்கள் அவங்களுடைய கையில பாத்தீங்கன்னா வெறும் சலவத்தால் சலவ நோட்டா வைத்திருக்கின்றார்கள். அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சாமியாரை பிடிச்சு செக் பண்ணி இருக்கிறாங்க. அவருடைய டோலாக் பையிலிருந்து 62,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. 62,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதுன்னா எல்லாமே சலவத்தால். அந்த கோதர்நாத்ல ஒரே ஒரு பேங்க் இருந்திருக்கு, அந்த பேங்க் வெள்ளத்துல போயிருச்சு. அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தினுடைய நம்பர், ரோல் நம்பர் தான் இவருடைய கையில இருந்திருக்கு அப்படின்னு பாக்கிறோம். அப்ப பேங்க்ல இவர் கொள்ளையடிச்சிருக்கிறார் சாமியார். இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சாமியாரை செக் பண்ணி இருக்கிறாங்க. அவருடைய பிரசாத பாக்கெட் இருக்கா இல்லையா, பிரசாதம் கொடுக்கிறாருல்ல, அந்த பிரசாத பாக்கெட்ல 10,000 ரூபாய் உள்ள இருந்து எடுக்கின்றார்கள். இன்னொரு சாமியாரை செக் பண்றாங்க, அவருடைய துணிமணியிலிருந்து 1,20,000 ரூபாய் கைப்பற்றப்படுது. இப்படி நேற்று 2 நாள்ல கைப்பற்றப்பட்ட பணத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் 1,25,00,000 ரூபாய். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்ததா நீங்க சொல்லிக்கிறீங்க. இப்படி சொல்லிக்கொண்ட இந்த சாமியார்கள் தான் யோக்கியத்தனம் பண்ணுகின்றார்கள். ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நினைப்பு வருமாங்க? யோசனை பண்ணி பாருங்க. எங்கிட்டு பார்த்தாலும் மழை வெள்ளம், பிணக்குவியல்கள், மரணத்தினுடைய பயத்தில் மனிதன் நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம், ஒவ்வொருத்தவனும் உயிர் போய் உயிர் வந்து கொண்டிருக்கின்றது. மரணத்தினுடைய விளிம்பை தொட்டவனாக அவன் வெளியேறுகின்றான். அவன் அந்த இடத்துல இருந்து உயிர் பிழைச்சு போவான்றது அவனுக்கு சந்தேகம். காரணம் என்ன, ஒரு இடத்துல மாட்டிக்கிறான், மழை வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹெலிகாப்டர்ல வச்சு ஒவ்வொரு ஆளையா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரோப் ஒன்று போட்டு ஒவ்வொரு ஆளும் அப்படியே அந்த நூல் நிலையில உயிர் தப்பி கொண்டிருக்கின்றார்கள் சொல்றோமா இல்லையா. மரணம் கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படிப்பட்ட நேரத்தில் வீதியினுடைய உச்சத்துல மனுஷன் இருக்கக்கூடிய நிலையில, அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையில, நடுநடுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில
அங்கே கொள்ளையடிக்கிறானுங்க. அப்ப அங்கே கொள்ளையடிப்பதாக இருந்தால் அவர்களுடைய நெஞ்சம் எப்படிப்பட்ட கல் நெஞ்சமாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு அசாதாரண தைரியம் இருந்தால் இவர்கள் இந்த வேலையை செய்வார்கள் அப்படின்னா, இது டோட்டலா இதுக்கு பழகப்பட்ட ஆளுகளுக்கு தான் இது செய்ய முடியுமே ஒழிய புது திருடங்கள்லாம் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அடிப்படையை நீங்க விளங்கிக்கணும். எடுத்தோடனே ஒருத்தன் திருட போறான்னு வைங்க, அவனுக்கு கை கால்லாம் ஆட்டம் காணும். அது சும்மா ஒரு குண்டூசி எடுக்கிறதா இருந்தாலும், ஒரு கடையில போய் ஒரு குச்சி மிட்டாயை திருடுறதா இருந்தா கூட அவனுக்கு கை கால் நடுங்கும். ஆனால் அதே நேரத்தில் இதையே பொழப்பா கொலை பண்றதே பொழப்பா தெரிஞ்சவனுக்கு கொலை பண்றது ஒரு பெரிய மேட்டரா தெரியாது. வருவான், கத்தி எடுப்பான், குத்திட்டு போயிட்டே இருப்பான். பாக்குறோமா இல்லையா? கூலிப்படைகள்லாம் அப்படித்தானே பண்றாங்க. ஏதாவது எந்த உறுத்தல் இருக்காது அவனுக்கு. அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த சாமியார்கள், இந்த பாபாக்கள் இவர்களை தான் வணங்க போறாங்க. இந்த யாத்திரிகள் இவர்களைத்தான் போய் வணங்கினார்களாம். கடவுளுடைய மறுபிறவியலாம், கடவுளுடைய மறு அவதாரமாம். இந்த அவதாரங்கள் செய்யக்கூடிய அவலங்கள் கேவலங்களை பார்க்கிறோம். பிண குவியல்கள் மத்தியில மீட்பு படையிலிருந்து ஒரு சொல்றாங்க, ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அதாவது கிடக்கிற பணத்திலிருந்து மேல எடுக்கிறதுன்றது ஒண்ணு. ஒரு சாமியார் என்ன பண்ணிருக்காரா, இழுத்து பார்த்திருக்காரு, மோதிரம் வரல, விரலையே வெட்டி எடுத்து விரலோட வச்சிருக்கான். என்னங்க இது? எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இந்த அளவுக்கா, இவ்வளவுக்கா மனிதாபிமானத்தை சாகடிப்பீர்கள்? மனிதாபிமானத்தை இப்படி படுகொலை செய்வீர்களா? உத்தரகாண்ட்ல இறந்தவர்களோடு சேர்த்து இந்த மனிதாபிமானத்தை சேர்த்து சாகடிச்சிட்டீங்களப்பா என்று வெளிநாட்டுக்காரெல்லாம் இதை பார்த்தானா காரி துப்புவான். என்னடா இந்த அளவுக்கான மோசமா இருக்கீங்க, காட்டு மிராண்டிகளா இருக்கின்றீர்கள், பொணந்தின்னி சாமியார்கள் தனியா அகோரிகள் காட்டினா இவன் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு இங்க இருக்கின்றார்களே அப்படின்னு உலகமே காரி துப்புது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, ஆன்மீகவாதின்னு சொல்றவன் தான் இவ்வளவு வேலை செய்யறான். இங்கிட்டு பார்த்தா சங்பரிவார கூட்டம், மோடியினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே மோடியை போல்ந்து சொல்றாங்க. உத்தரகாண்ட்ல செத்து மடிஞ்சுகிட்டு இருக்கான், செத்து சுண்ணாம்பாகி கொண்டிருக்கின்றான். இவன் இங்க என்ன பேட்டி, மோடியினுடைய வீர பராக்கிரமத்தை பாருங்கள், 15,000 பேரை தனியாளாக நின்று மீட்டினார், மீட்டெடுத்தார், இதோ வந்து விட்டார், இதோ வருகிறார் சொல்லி போடுறான். அது சராமரியா எல்லா அரசியல் தலைவர்களும் போட்டு கிளின்னு கிளிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி இளவு வீட்லயும் பிளெக்ஸ் பேனர் வச்சு நீங்க ரம்மம் பண்ணுவ, அந்த அளவுக்கா கேவலத்தனமான வேலையை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று மோடி ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா இவர்கள் எல்லாம் நாங்க ஆன்மீகத்துக்காக போராடுறோம், ஆன்மீக பாதையை வலுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சாமியார்கள் இவ்வளவு மோசமான வேலையை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட அந்த ஆன்மீக பாதை அது கோணல் பாதையாக இருக்கிறது. அதுதான் அடிப்படை. அடிப்படையில கோளாறு எங்க? கோளாறு என்பது அடிப்படையில் இருக்கின்றது. என்ன அடிப்படையில் இருக்கு? உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட கடவுள் நம்பிக்கை அப்படி இருக்கின்றது. கடவுளே திருட்டு கொலை கொள்ளைலாம் ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு உறுத்தலே கிடையாது. கடவுளே திருடுறாருல, கடவுள் பண்ண வேலையை நான் பண்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, என்று நம்பக்கூடிய அளவிற்கு இருந்தால் எப்படி திருந்துவான்? அவன் எப்படி சரியா வருவான்? அவனுடைய நம்பிக்கை எப்படி சரியா இருக்கும்? ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட அழகான வழிகாட்டுதலை காட்டுகின்றது. நீ இங்க ஒரு மோசடி செஞ்சீனா அந்த மோசடி குறித்து மறுமையில இறைவனிடத்தில் நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். பார்க்கிறோம், ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரோடு போரிட சென்ற சஹாபி, அந்த போரிட சென்ற சஹாபி ஒரு மாலைய எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தார். போரில் கிடைத்த பொருள்ல ஒரு மாலை எடுத்து ஒளிச்சு வைக்கிறாருங்க. அந்த மாலையினுடைய மதிப்பு சில திரகங்கள், அவ்வளவு பெருமானம் உள்ள ஒரு 20 திரகமா நம்ம வருது ஹதீஸ்ல. ஒரு 1000 ரூபாய் கூட பெறாது, ஒரு 500 ரூபாய் கூட பெறாது. அப்படிப்பட்ட ஒரு மாலை எடுத்து ஒளித்து வைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் நரகவாசி என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும். போரில் கிடைத்த அந்த பொருள்ல இருந்து ஒருத்தர் கிர்கிரா என்பவர்
ஒரு போர்வையை திருடி விடுகின்றார். போர்வை என்பது எவ்வளவு பெருமான வரும்? ஒரு 500 ரூபாய் வருமா, 200 ரூபாய் வருமா, ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? அந்த போர்வையை அவர் திருடுறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் நரகவாசி. யார சொல்லலாம், இவர் நரகவாசி, அல்லாஹ்வுடைய பாதையில மரணிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது செக் பண்ணி பாருங்கன்னா ஒரு போர்வை எடுத்து உள்ள வச்சிருக்காரு. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை விட்டா கூட அல்லாஹ்வுக்காக நான் உயிரை கொடுக்க போறேன்னு நீ போனாலும் மனிதனுக்கு நீ மோசடி பண்ணா நரகம் போகாம சொர்க்கம் நுழைய முடியாது என்று இஸ்லாம் இப்படி அழகான வழிகாட்டுதலை காட்டுது. இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒருவனுடைய உள்ளத்துல இருந்தா கொள்ளையடிப்பானாங்க, பணத்தை அறுத்து திம்பானா, பணத்தை அறுத்து அதுல இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருடுவானா? அப்ப என்னன்னா அடிப்படை சரியா இருக்க வேண்டும். படைச்ச இருவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனிடத்துல ஒரு சின்ன குண்டூசியை திருடினால் கூட அவன் விசாரிப்பான். அவனிடத்துல விசாரணை நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும், நாம தப்பிச்சு ஓடிவிட முடியாது என்று ஒருவன் நம்பினாதான் அவன் என்ன செய்வான். ஒரு சின்ன ஊசியா இருந்தா கூட அவன் யோசிப்பான். பாக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சாங்க, மோசடி பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த உலகத்துல மோசடி பண்ணுவீர்களே ஆனால் அந்த மோசடி செய்த பொருளோடு நீங்கள் எழும்புவீர்கள். யாராவது ஒரு ஆள் ஒரு ஆட்டை மோசடி பண்ணீங்களா, ஆட்டை நீங்க திருடிட்டு போயிட்டீங்களா, மறுமையில எழும்பும் பொழுது அந்த ஆட்டோட எழுப்பப்படுவீர்கள். ஆடை தூக்கிட்டு எழும்புவானா, ஆடு கத்திக்கிட்டு இருக்கும் அப்படி எழும்புவான். ஒரு ஒட்டகத்தை ஒருத்தவன் திருடுவான்னா அந்த ஒட்டகத்தோடு எழுப்பப்படுவான். எவ்வளவு பெரிய கேவலம், யோசனை பண்ணி பாருங்க. திருடின பொருள் மக்களுக்கு தெரியாம நீ திருடிடுற, மறுமையில அல்லாஹ் உன்னை எழுப்பி கேள்வி கேட்பானே, அப்போ உன் தலையில ஒரு ஆடு உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு பெரிய கேவலம். அதை விட கேவலம் மனுஷனுக்கு வேற வேணுமா? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஆட்டோடு ஒட்டகத்தோடு மாட்டோடு நீங்கள் எழுப்பப்படும் பொழுது யார் ரசூலுல்லாஹ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, உங்களை படைத்த இறைவனத்திலிருந்து என்னால கூட காப்பாற்ற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்துகின்றார்களே. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் கொள்ளையடிப்பானா, திருடுவானா, மோசடி செய்வானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்களை ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் வாழ்ந்தும் காட்டினார்கள். பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கிற இடத்துல ஒரு பேரிச்சம்பழம் ஒன்று கிடக்கு. புகாரில வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பேரிச்சம்பழம் கிடந்துச்சுங்க. அந்த பேரிச்சம்பழத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றாங்க, கீழே கிடந்த பொருளை எடுத்து சாப்பிடுறது தடை கிடையாது மார்க்கத்துல. இதை நான் சாப்பிடலாம், ஆனால் இதை நான் சாப்பிட மாட்டேன். காரணம் என்ன? இது ஜக்காத்துடைய பேரிச்சம்பழமாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன். எப்படி பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாத்தீங்களா? ஒரு பேரிச்சம்பழம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு அந்த பள்ளிவாசலும் பக்கத்துல இருந்துச்சு. ஜக்காத்துடைய பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொட்டும் பொழுது ஒரு பேரிச்சம்பழம் அவங்களுடைய வீட்டுல உளுந்திருந்தா என்ன அப்படின்னு யோசனை வந்து, அப்படி நான் பயப்படுறேன், அதனால இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இங்க என்ன நிலைமை? வங்கியில உள்ள பணத்தை கொள்ளையடிச்சு இவனுடைய பணமாக்குறான், மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு இவன் தன்னுடைய சொந்த பணமாக்குறான். ஆனால் கீழே கிடந்த பொருளாக இருந்தாலும் ஜக்காத்துடைய பொருளாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். காரணம் என்ன? மறுமையில படைச்ச இறைவனத்தில் நாம பதில் சொல்ல வேண்டும். இங்க அங்கே காசு பணம் தான் செல்லுபடி ஆகுமா? கொள்ளையடிச்ச அந்த காசு பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. படைச்ச இறைவனத்துல இதுல இருந்து தப்பிச்சிடலாமா? ஃபலன் யுக்பல மின் அஹதிஹி மின் வாருலிதஹபா வல இஃப்ததாபி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், யாரு அல்லாஹ்க்கு இணை கற்பித்த நிலையில அப்படியே மரணித்து விடுகின்றானோ அவன் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அந்த ஈடு அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. எதையெல்லாம் மனுஷன் ஈடா கொடுத்து மறுமையில தப்பிக்கலான்னு பாப்பான் தெரியுமா?
அல்லாஹ் சொல்லி காட்டினா, லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு நண்பனையும் விசாரித்துக் கொள்ள மாட்டான். யுபஸ்ஸருனஹும், அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபதி வ அஹி வ ஃபஸீலதி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம யுன்ஜி. அந்த வேதனை அவர்களுக்கு காட்டப்படக்கூடிய அந்த நாள்ல மனிதன் இந்த வேதனைக்கு பகரமா அந்த வேதனையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று விரும்புவான். அப்படி விரும்புவான். எப்படி விரும்புவான்னா, அந்த வேதனைக்கு பகரமாக என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பொண்டாட்டி புள்ள, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீ தூக்கி நரகத்தில் போடுறியா, என்னை எப்படியாவது விட்டுரு. மனுஷன் சொல்லுவானா, அமன் ஃபில் அருள் ஜமியா சும்மையுன்றி, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி பிணையா நீ வச்சுக்கோ, என்னை விட்டுரு. தான் விடுதலையாக வேண்டும் என்று மனிதன் விரும்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இங்க சேர்த்து வச்சிருக்க காசு பணமும் வேலைக்கு ஆகாது. நம்ம கடைசியில என்ன நிலைமை ஆகும்னா, நம்முடைய பெத்த புள்ள, கட்டின பொண்டாட்டி, தாய் தகப்ப, உறவுக்காரர்கள், அதுவும் பத்தாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பிணையா நீ எடுத்துக்கோயா அல்லாஹ் என்று மனுஷன் கெஞ்சுவான். அல்லாஹ் விடுவானா? அப்ப அல்லாஹ் எப்படி விடுவான்? அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இந்த ரப்பிக ஸவாபன் வ கைரு அமலா. நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வமோ, உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ, ஒரு இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி பொருள். எது நிரந்தரம் சிறந்தது தெரியுமா? எது நிரந்தரமான நல்லறங்களாக இருக்கின்றதோ, எது சிறப்பான நல்லறங்களாக நீங்க செய்யக்கூடிய சிறப்பான நல்லறங்கள் இருக்கின்றதே, அந்த நல்லறங்கள் தான் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த காசு பணத்தை கொள்ளையடிச்சு பிள்ளை செல்வங்களை சேர்த்து வச்சு மறுமையில நம்ம போய் இறைவனத்துல வெற்றி அடைஞ்சிடலான்னு யாராவது நினைச்சா அவன் தோல்விதான் அடைவான். இங்க மோசடி பண்ணிட்டு அங்க போய் இறைவனை சரி கட்டிடலான்னு எவனா வந்துடாத, இறை தூதர் வந்து நிப்பாங்க நினைச்சிடாத. யாரும் காப்பாற்ற முடியாத நாளு. அப்படி இஸ்லாம் வந்து அழகா பயிற்றுவிக்கிறதுனால தான் மனிதனை எவ்வளவு சிரமமா இருந்தாலும் மனிதனை அப்படி ஒட்டி கொண்டு இருக்கின்றது. அப்படி இஸ்லாம் வந்து இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு தன்மையை கட்டுத்தர்றதுனால தான் ஒரு சின்ன பேரிச்சம்பளத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஜக்காத்துடைய பொருளா இருக்குமோ என்று அஞ்சக்கூடிய நிலைமைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்குனாங்க. ஆக அடிப்படையில் கோளாறு, இறைவனை சரியான முறையில் நம்பணும் அப்படின்றதுதான் இதுல நாம பெற வேண்டிய படிப்பினை. அப்படி நாம சரியான படிப்பினை பெற்று மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்